அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்பேன். தினம் ஒரு தகவல் அது ஃப்ளோவில் அப்படியே வந்துச்சுல்ல. அடுத்தடுத்து அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய தாக்குதல் நிலவரங்கள். இன்றைய தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மிக கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க தெஹ்ரான் மீது. தெஹ்ரானில் இருக்கக்கூடிய முக்கிய விமான நிலையங்கள், அதாவது அமெரிக்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட விமான நிலையம் கிடையாது, கடலில் கப்பலே கிடையாது, எந்த தலைவர்களும் கிடையாது, இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையும் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறதா அமெரிக்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முக்கிய இடத்துல ஒரு குண்டை போட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாங்களா இல்லையான்ற தகவலும் கிடைக்கல. ரொம்ப அப்படி நிசப்தமாக இருக்குது அந்த ஏரியா பகுதி முழுவதும். அதனால் வாங்க நண்பர்களே, ரொம்ப ஸ்ட்ராங்கான தாக்குதலாக இருக்கிறது. பதிலுக்கு இவங்களும் டெல்லவீவில் நோக்கி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரம்ப் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார், ஒரு முக்கிய படைகளை ஈரானுக்குள்ளே அனுப்ப போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் அதிர்ச்சி இல்லாமல் பொறுமையாக வந்தீங்கன்னா போதும், இந்த தகவலை பார்த்துடலாம். எளிய மஞ்சள் சட்டை வீடியோக்குள்ளே போகலாமான்ற மாதிரி வாங்க மஞ்சள் சட்டை வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பக்ரைனில் ஒரு சிறப்பான காரியம் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பேர் தொடர்ந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, அதாவது ஈரான் பக்ரைனை தாக்கல் நடத்துகிற மாதிரியே ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவாக ட்விட்டரில் போட்டே இருந்தது. கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி லாங் அரெஸ்ட், லாங் டேர்ம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்க எப்போ வெளியே வர போகிறாங்கன்னு தெரில. முதல்ல இதை கரெக்ட் பண்ணாங்கன்னா சரியாக போயிடும். நான் ஏன் பக்ரைன் செய்தியை சொல்கிறேன் அப்படின்னா, முந்தைய வீடியோ பதிவில் கூட சொல்லியிருந்தேன் நான், ஒரு ஏஐ வீடியோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எக்ஸலத்தில் போட்டால் ஃபுல்லாக அதே தான். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சது, டெல்லவீவ் மூழ்கிடுச்சு, அவ்வளோதான், வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, அவ்வளோ இதப்பெல்லாம் எதிர்க்க முடியாதுன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. மற்றொரு செய்தியை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ தும்பினா தான் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தும்பிடலாமா? இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இது சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் சைன் பண்ணிக்கிட்டது. ஏலே இங்கே பாருலே, உங்கள் நாடு அடித்தாங்கன்னா எங்கள் நாடு வரும்லே, எங்கள் நாடு அடிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலே அப்படின்ட்டு பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை போட்டாங்க ஐயா. அங்கே ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் செல்ஃபி பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸை அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் சவுதி அரேபியா எதுவுமே சொல்லலை, எதுவும் பண்ணல. என்ன பண்ணியிருக்கணும்னால சவுதி என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் வீரர்களை அனுப்பி எல்லையிலே அந்த செல்ஃபி பாய்ஸை ஓட விட்டுருக்க வேண்டாமா? இல்லை, கண்டுக்க கூட இல்லையா. சரி, என்ன தான் அக்ரிமெண்ட்டு போட்டிங்கன்னு எனக்கு தெரில. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டை நம்பி எப்படி நம்ம ஒரு செய்தியாக எடுத்து சொல்கிறது? அதை விடுங்க. ஈரான் உங்கள் எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவோட எம்பசி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அடுத்து ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு தெரிவித்து என்னால் ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கலாமா வேண்டாமா? அதையும் தெரிவிக்கவில்லை. இன்னும் எதுவுமே சொல்லலை. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் நான். இன்று இரவு எழுதி வைத்து கொள்ளுங்கள். சவுதியினுடைய ஏர்பேஸிலிருந்து, அதாவது ஏர்பேஸிலிருந்து தாக்கல் நடத்த போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய விமானங்கள் இந்த தடவை அங்கே ஐரோப்பாவிலிருந்தும், ஃப்ரான்ஸுடைய விமானங்கள், யூகேவுடைய போர் விமானங்கள்லாம் களத்தில் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட நான் பார்த்தேன். நான் நிறைய அந்த ட்ராக்கிங்கில் பார்க்கும்போது தெரியுது, நிறைய விமானங்கள் சவுதியினுடைய ஏர்பேஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் அன்று சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் நான். ஏன் ஹவுதிகள் இவ்வளோ மௌனமாக இருக்காங்க? என்ன காரணம்? ஹவுதிகள் இந்த நேரத்தில் கை வச்சாங்கன்னா அங்கே அந்த இடமே இல்லாமல் போயிடும். அது சவுதி அரேபியா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கும். ஏன்னா கால நேர சூழ்நிலை அப்படியே ஒன்று திணந்து இருக்கிறது. சப்போஸ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஹவுதிகள் அருமையாக நேக்காக அவங்களுடைய ஏர்பேஸ் இப்போ ஏற்கனவே அங்கே கொண்டு விட்டுருக்காங்க. அதாவது யூகே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்களாம் கொலகானில் இருக்கிறாங்க ஹவுதிகள் மீது. ஏன்னா அப்போ அவங்களுடைய கப்பல்கள்லாம் அடின்னு அடித்து துரத்தி விட்டு கொஞ்சம் பண்ண முடியாமல் தடுமாற்றத்தில் இருந்துட்டாங்க. பட் இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா, அருமையான ஒரு லட்டு மாதிரி சான்ஸ் இருக்குது. நோட் பண்ணிங்களா? நிறைய பேர் அன்றைக்கி உங்களுடைய கற்பனை கதை, ஹவுதிகள் வருவாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுவரை இவ்வளோ பிரச்சனை ஆகுது. அயதுல்லா அலி காமனி அவர்களே இறந்து போயிட்டாங்க. 58 முக்கிய தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க. இன்னும் என்ன இருக்குது அங்கே இழக்கிறதுக்குன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. இன்னமே ஹவுதிகள் நடத்தினாங்களா தாக்குதல்? இல்லை.
காரணம் என்னவென்றால் அங்கே ஏமன் முழுவதும் சவுதிக்கள் ஆதரவு பெற்ற படைகள் இருக்கிறது. இவங்க கொஞ்சம் இடம்தான் இருக்காங்க. அதையும் மீறி பார்க்கலாம். வருகின்ற சூழ்நிலை என்ன ஆக போதோ தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி அவங்க பலமாக இருக்கிறத உணர்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக என்னால் தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்னு ஏன் உள் மனசுக்குள்ளே தோணுது. இதுதாங்க இருக்கிற சூழ்நிலை. நான் வந்து டீக்ரேட் பண்ணி சொல்லணும்லாம் கிடையாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஹவுதிகள் வந்து ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய முக்கிய அமைச்சகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு குரூப்பே இழந்துட்டாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணுறாங்க, போகலாமா இல்லை அமைதியாக இருக்கலாமான்னு. ஆனால் அவங்க அமைதியாக இருந்தால் கூட இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. இதையும் கொஞ்சம் டெய்லியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் நோட் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த நிகழ்வு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் அதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, அங்கே ஏர் டிஃபென்ஸ் போயிடுச்சு, ஏர் ஃபோர்ஸ் போயிடுச்சு, அப்புறம் அவங்களோட நேவி இல்லை, லீடர்ஷிப் இல்லை, எல்லாமே போயிட்டாங்க. இப்போ வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்றாங்க. டூ லேட்டுன்ட்டாங்க. இனி உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் எல்லாம் அங்கே கிடையாது. நீங்கள் முன் வந்தால் கூட முடியாது. இனி தாக்குதல் ஒன்றே தீர்வு. எங்ககிட்ட அளவற்ற ஆயுதங்கள், எண்ணிலடங்கா ஆயுதங்கள் இருக்கிறது, அவற்றை கொண்டு நெடுங்காலம் போரிட முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்றாங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு பிரபலமான நியூஸ் சேனல், அந்த நியூஸ் சேனல் ஞாபகம் இல்லை, அந்த B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இருக்குல்ல, அதுவே பற்றாக்குறையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. பாஸ் அவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அதை அவங்க எப்படி பற்றாக்குறையில் இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க தான் உலகத்துக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வச்சுக்கிட்டு தான், ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா வந்து இன்றைக்கி ஒரு வெளிப்படையான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆர்மடு மிலிட்டன்ட் குரூப்ஸ் வந்து ஈரானுக்குள்ளே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம கான்ஸ்பிரசி தியரி வந்து உயிர் கொடுக்குற நேரம் வந்துடுச்சு இந்த இடத்துல. மார்ச் 2ஆம் தேதி இல்லை, மார்ச் 1ஆம் தேதி இரவு இந்த தகவலை சொன்னேன்னு நினைக்கிறவங்க கிட்ட, கண்டிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் படைகள் உள்ளே நுழையுதுங்க அப்படின்னு சொன்னல, அதுக்கான வார்த்தைகளுக்கான முக்கியத்துவத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஆர்மடு மிலிட்டன்ஸ் வந்து நாங்கள் உள்ளே விட தயாராக இருக்கிறோம், ஏன்னா கண்டிப்பாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது வரைபடத்தில் இந்த மஞ்சள் கலர்லாம் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே குர்திஸ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ என்ன ஆச்சுன்னா, சிரியாவிலிருந்து பெரும்பாலும் இந்த பக்கம் கீழே வந்துட்டாங்க. துருக்கியில் ஏற்கனவே அவங்களுக்கு ரீஜனல் வந்து கொடுக்கவே கிடையாது. இப்போ அவங்களுக்கு எங்கேயாவது நிலங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ எப்படி இஸ்ரேலுக்கு லேண்ட் பெரிய அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரியான நிலங்களை இங்கே ஈரான் பக்கத்தில் ஒரு லேண்டையே பிரித்து கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன் நான். அதனால் அது யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா, அது குர்திஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அந்த குரூப்ஸ் வந்து உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை 7 தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறது யார்? ஈரான். இன்று காலையிலிருந்து அந்த குர்திஸ் நிலைகள் மீது சம்மந்தமே இல்லாமல் ஒரு 7லேருந்து 8 தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இது நான் 3வது பதிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே வந்து ஒரு 3 குரூப்ஸ் இருக்குங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஈரானியன் குர்திஸ், குர்திஸ்தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், கோமாலா ஆஃப் ஈரானியன் குர்திஸ். இந்த 3 பார்ட்டிஸ் ஒன்றா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கான வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். அந்த குர்திக் ரீஜியனில் பாருங்கள், பெரும்பாலும் நான் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு போட்டிருந்துச்சு இல்லையா? இந்த பகுதியில் மேபி ஈரான் டவுன் ஆச்சுன்னா, ஏன்னா ஈரான் இப்போ தரைப்படையே உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அவங்க இப்போ முன்னே வந்து 60% இருந்தது, இப்போ 80லேருந்து 90% கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஃப்ராக்ஷன் குரூப்ஸும் கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம். நகருகின்ற காலம் எப்படி நகரப்போகிறதுன்றது நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செயல். இப்போ ஈரானில் அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ யார் அடுத்த கட்ட தலைவர்? ஐதுல்லா அலி காமெனி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் ஓட்டெடுப்பு நடத்தணும். அதனால் அந்த ஓட்டெடுப்பு நடத்தக்கூடிய இடம் வந்து அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் பில்டிங் இன் குவாம் பகுதியில் எல்லோரும் ஓட்டு போடுறாங்க. கவுண்டிங் பண்ணுற நேரத்தில் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. அந்த கட்டடத்தில் ஒன்றுமே இல்லை, எலும்பு கூட காட்சி அளிக்குது. ஒருவேளை ஓட்டு போடும்போது அடிச்சிட்டாங்களா இல்லை இருக்கும்போது அடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைவர்கள் கூட இல்லைன்றாங்க. அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கே தலைவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் நிறைய இருந்தாங்க. பட் IRGC என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே அலோவ் பண்ணல அவங்கள யாருமே. அதாவது தாக்கல் நடந்த பகுதிக்குள்ளே அலோவ் பண்ணல, அவங்க வெளியே தான் இருந்தாங்க. ஆனால் ஃபாக்ஸ் நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கவுண்ட் பண்ணியிருக்கும் போது தான் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. மேபி 68லேருந்து
ஒரு 70 பேர் பக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஈரான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன் இல்லை, நாங்கள் வைக்கிறது தான் சட்டம்னு அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க ஓட்டு போட்ட தலைவர்களாவது கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அவங்களுக்கு பார்லிமெண்ட் பில்டிங்கில் இருந்து எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. தேடி தேடி தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒன்றா கூடி ஓட்டு போடணுமா, நிஜமாகவே ஒன்றா தான் இருந்தாங்களா அப்படின்ற ஆங்கிளில் மேபி அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நான். இது முதல் இழப்பு. அப்படி இருந்தது அப்படின்னா ரிஸ்க்கு தான். இதுக்கப்புறம் ஈரானில் அடுத்த கட்ட தலைவரை இப்போதைக்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதையும் மீறி தேர்ந்தெடுத்தால் அவர்களை நோக்கி தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. காரணம் என்னவென்றால் பெரிய அளவுக்கு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஈரானுக்குள்ளார. அடுத்தது என்னென்னா, தெஹரன் அண்ட் இஸ்ஃபஹான் இந்த 2 இடத்துல அந்த மிசைல் சைட் இருக்குல்ல, இந்த இடத்துல எந்த அளவுக்கு நாங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு இமேஜே வெளியிட்டுட்டு, ஒரு சில பகுதியில் தெஹரன் அண்ட் இஸ்ஃபஹான் பகுதியில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய மிலிட்ரி டார்கெட்டையும் கம்ப்ளீட்டாக நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு வெளியிடுறாங்களா. இது சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, கராஜ் ஏர்போர்ட். அந்த கராஜ் ஏர்போர்ட்டு தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு எவகேட் பண்ணுறதுக்கான உத்தரவு கொடுத்துட்டாங்க. வெளியேறுங்க, நாங்கள் அந்த இடத்துல தான் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியே அடிக்கிறாங்க. இன்றைக்கி மதியத்திலிருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா கூட சொல்கிறதில்ல, இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி வெளியேறிடுங்க மக்களே, இந்த இடத்துல இந்த பகுதியில் நான் தாக்கல் நடத்துறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி சொல்லியே தாக்கல் நடத்துகிறாங்க. மேபி ஈரானுக்குள்ள வான்தடுப்பு சாதனங்கள் எதுவும் இல்லையோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, மிர்சாபாத் மொத்தம் இந்த 2 விமான நிலையங்கள் சாம்பலாக்கிட்டாங்க. அதில் இருந்த பயணிகள் விமானத்திலிருந்து எல்லா விமானமும் ஒன்று கூட இல்லை, எல்லாம் சாம்பல் ஆகிடுச்சு. இப்போ சாம்பல்னால் மறுபடியும் அந்த விமான நிலையத்தையே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு வர்தாவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அது அங்கே தான் மேபி ஆயுதங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற ஸ்டேஷன் போல். அந்த இடத்துல ஒரு பெரிய குடோன் மாதிரி இருந்திருக்கு, அமோனிஷன் டெபாசிட் இருந்திருக்கு, வெடிமருந்துகள் இருக்குது. அந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல். அப்புறம் சாயந்தர டைமில் இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்தி மாலை பொழுதுனில் தெஹரன் மீது முழுமையான ஒரு தாக்குதலை முழுமையாக தொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 7 மணிக்கு மேலே ஒரு தாக்குதல். எனக்கு தெரிஞ்சு தெஹரன் முழுவதும் தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருக்காங்க. இஸ்ரேல் இந்த தாக்குதலாக நிகழ்த்திட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிக்கிற பகுதியும் ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற பகுதி இல்லை வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணுற பகுதியும் நாங்கள் குறிவைத்து தாக்கல் நடத்தினோம். அதுவும் குறிப்பாக இஸ்பஹானில் பார்த்தோன்னா டசன்ஸ் ஆஃப் டார்கெட் எல்லாமே பாலஸ்டிக் மிசைல் தயாரிக்கக்கூடிய பகுதி. அப்புறம் லான்ச்சர்ஸ் இருந்த பகுதி, மிசைல் ஸ்டோரேஜ் இந்த பகுதியை நாங்கள் அடிச்சிருந்தோம். அப்புறம் ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருந்தோம். காரணம் என்ன, கோலனைட்ஸ் பக்கத்தில் வந்து நாங்கள் இருந்தது, அந்த நாள் இந்த தாக்கல்றாங்க. அமெரிக்க தரப்பில் ஆப்ரேஷன் ஃபரி மூலமாக நாங்கள் பயன்படுத்தியது என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B-1 பாமர்ஸ், B-2 ஸ்டீல்த் பாமர்ஸ், B-52 பாமர்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இஸ்ஃபஹான் பக்கத்தில் மேபி இஸ்ஃபஹான் தான் அதான் கொஞ்சம் சேதாரம் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுக்கான ஒரு ஆப்ரேஷனை தொடுத்துருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் குரூட் ஆயில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார் ஒரு சிலருக்கு. தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ஈராக்கில் வேர்ல்டு 2nd லார்ஜஸ்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆயில் வந்து ஹோல்டு நிறுத்திட்டாங்க. நாளைக்கு இதை விட இன்னும் பல மடங்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் அங்கே சூழ்நிலை சரியாகலைன்றதும் கூடுதல் தகவல். ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு அவர்கள் ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு, எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது 24 மணி நேரமும். ஒன்று ஈரான், இன்னொன்று ஹெஸ்புல்லா வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த வரைபடம் இருக்குல்ல, இந்த வரைபடத்தில் இஸ்ரேலிருந்து மேலே ஒரு ஆளுங்க நடக்கிற மாதிரி மஞ்சள் கலர் போதில்ல, அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து எல்லா பகுதியிலும் உள்ளே போயிட்டு வித்ட்ரா பண்ண சொல்கிறாங்க அந்த ஏரியா முழுவதும். அந்த மேலே இருக்குது பார்த்தியா, அந்த பகுதி முழுவதும் கடுமையான தாக்குதலை நிகழ்த்துறாங்க. ஏற்கனவே இஸ்ரேல்கிட்டேருந்து இந்த பகுதியை வாங்கிறதுக்குள்ளே லெபனானுக்கு போதும்னு ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியை முழுவதும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. மற்றும் இன்றைய மட்டும் வந்து ஒரு 5 இடத்த குறிவைத்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இந்த 5 இடத்துலையும் பெரிய அளவுக்கு தாக்குதல். பதிலுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கீழே இஸ்ரேலுக்குள்ளார ஒரு 3 இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க.
ஒரு முழுமையான வீடு வந்து சேதாரமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதனால் அந்த ராம்நாத் டேவிட் ஏர்பேஸ் ஒன்று இருக்குது, அந்த ஏர்பேஸ் மீது நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐடிஎஃப் டேங்க் ஒன்று இருந்தது, அதையும் நாங்கள் அடிச்சிட்டுன்ட்டு யார் ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மொரன் ஏர்பேஸை கூட நாங்கள் அடிச்சிட்டோம். மொத்தம் ஒரு 4 இடத்துல நாங்கள் அடித்தோம், சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. அந்த சக்ஸஸ் பண்ணதின் விளைவு நாங்கள் முழுமையாக உள்ள நுழைஞ்சு அடிக்க போகிறோம், முழுமையாக அந்த ஏரியாவை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எண்ணெய் கிணறுலேருந்து உற்பத்தி செய்யப்படுகிற எண்ணெய்கள், உறிஞ்சி எடுக்கப்படுகிற எண்ணெய்கள் ஸ்டெய்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் தொடர்ந்து தடை விதித்ததுனால என்ன ஆச்சுன்னா, எதுவுமே எங்கேயுமே நகர முடியாத ஒரு சூழ்நிலை, ஃபுல்லாக மேலே நங்கர் மட்டும் அங்கங்கே காத்துட்ருக்கு. இப்போ அந்த கப்பல்களுக்கே என்ன பயம்னா, எப்போயாவது நம்மளை தாக்கல் நடத்திடுவானான்ற ஒரு பயம் வந்திருக்கிறது. சேனல் 12 என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, கத்தார் இன்று தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறது. இது வரைக்கும் கத்தாரில் வந்து 65 மிசைல்ஸ், 12 ட்ரோன் வந்து தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது. மீதியெல்லாம் வந்து செயலிழந்து வச்சிட்டாங்க. அதனால் மேபி கத்தார் வந்து இந்த ஆப்ரேஷனில் இறங்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. தாக்குதலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரான் மீது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேபி அவங்க இன்னும் யோசனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட ஒரு குரூப்பே ஒரு 50-60 பக்கம் அனுப்பியிருப்பாங்க. அதில் ஒரு 7-8 பக்கம் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. டெல்லவியூவில், ஜெருசலம் பகுதியில், அப்புறம் பாலஸ்தீனில், இந்த 3 பகுதியிலையுமே வந்து அடுத்தடுத்த தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது. 7 பேர்த்துக்கு மேலே இன்ஜூர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேவிட் ஸ்லிங் அப்படின்ற ஒரு பகுதியிலையும் வந்து பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான பதிவுகளும் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ டெல்லவியூ கொஞ்சம் இப்போது நிலைமைக்கு டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்குது. இன்னும் சகஜ நிலைமைக்கெல்லாம் இப்போதைக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அங்கே அடித்தா இங்கே வருது, இங்கே அடித்தா அங்கே போகுது, மாறி மாறி தாக்குதல் மலையை பொழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுக்குள்ளே ஒரு 4 ஏவுகணைகள் அனுப்புனாங்கன்னா இவங்க பதிலுக்கு 100 தாக்குதல் நிகழ்த்துறாங்க. போர் விமானத்தின் மூலிமா 100 தாக்குதலுக்கு மேலே அடிக்கிறாங்க. சர்வசாதாரணமாக ஈரானுடைய எல்லை பகுதிக்குள்ளேயே போயிட்டு போர் விமானங்கள் தாக்கல் நடத்திட்டு வருது. எங்கே ஈரானுக்குள்ளாரன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இஸ்ரேலினுடைய 900 ஹெர்மஸ் இருக்கு இல்லையா, ஹெர்மஸை ஈரான் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதுக்கான கிளைம் பண்ணியிருக்காங்க. இது நேற்று நடந்த நிகழ்வு. இது ஏற்கனவே MQ-9B ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. இது இஸ்ரேல் இதை நாங்கள் அடிஷ்னலாக சுட்டு வீழ்த்தியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் கத்தார் மீதான தாக்குதலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கத்தாரில் வரக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக வைத்ததற்கு மிக நன்றின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து அபுதாபி, கத்தார் இந்த நாடுகள் தாக்கல் நடத்துறதுக்கு ஈரான் மீது தனது கண்டனத்தை பதிவு செய்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ட்ராக் மாறிடுச்சு இல்லையா, பெரிய அளவுக்கு மாறிடுச்சு. சரி, ஓகே, ஃபைனலாக அந்த வரைபடத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நான் இது நிறைய பேர் உக்ரைனுடைய தகவலை கேட்டுகிட்டே இருந்தீங்க. உக்ரைன் கொஞ்சம் நீல கலரில் முன்னேறினாங்க. ஆனால் திடீர்னு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, லேமன் பகுதியில் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சுற்றி வளைக்க போகிறதா கேள்விப்பட்டேன். நிறைய வீரர்கள் உள்ளே மாட்டுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது எலான் மஸ்கனுடைய ஸ்டார்லிங்கை நம்பி போயிட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு படையை வந்து உள்ளே சுற்றி வளைச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஆயுதங்கள் வருமான்ற இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால் இப்போ எந்த அளவுக்கு முன்னேறினாங்களோ அந்த அளவுக்கு மறுபடியும் ரஷ்யா சுற்றி வளைக்க போகிறதுன்ற ஒரு தகவலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஈரான் இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் எந்த எக்கனாமிக் காரிடரும் இருக்காது, எல்லாத்தையும் நாங்கள் அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அறைகோவலை விடுத்திருக்காங்க. அதை விட இதுக்கப்புறம் ஐ திங்க் இந்த செய்திக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேபி நாளையிலேருந்து போர் நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஈரானுக்காக இந்தியா துணை நிற்க வேணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளும் அவங்களுக்கு ஆதரவான கட்சிகளும் கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. மேபி இது ட்ரம்ப்புக்கே விடப்பட்ட ஒரு சவாலாக கூட பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ட்ரம்ப் இப்படி ஒரு சவாலை எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதனால் போரை கூடிய விரைவில் நிறுத்தம் கொண்டு வராரா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.